மயிலாடுதுறை மாவட்டம் காட்டுச்சேரியில் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் மதிய உணவிற்காக வழங்கப்பட்ட அரிசி தரமற்ற முறையில் இருப்பதாக வீடியோ பரவி வருகிறது. மாணவர்களுக்காக வழங்கப்பட்ட அரிசி பச்சை நிறத்தில் தரமற்று இருப்பதாகவும் அதனை சாப்பிட்ட குழந்தைகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாகவும் வீடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அதிமுக தரப்பில் வீடியோ வைரலாக்கப்படுவதாக தகவல் வெளியான நிலையில் குற்றச்சாட்டு குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். இந்த பள்ளிக்கூடத்தில் சத்துணவு சாப்பாடு போடுறாங்க. இந்த அரிசியை புள்ளியை சாப்பிட்டு 3 நாளாக வாந்தி எடுத்து நிற்கிது. கிட்டத்தட்ட 1 மாசமா வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிடுதுங்க. நல்லா அரிசியை பாருங்க சார். இந்த அரிசி என்ன மையம் பூத்து போய் கோடி கூட திங்காது சார். இந்த அரிசி இந்த புள்ளிகளை பார்த்தீங்க எல்லாம் வாந்தி எடுத்துருக்கு 3 நாளாக. இந்த புள்ளிகளுக்கு நாளைக்கு ஏதோ ஒன்று நடந்ததுன்னா யார் பொறுப்பு எடுத்துக்கிறது? இந்த சத்துணவு அமைப்பாளர் பீவுலான்னு ஒரு பாப்பா வந்து பேசுது. நீங்கள் கவர்மெண்ட்டில் கொடுக்குறதா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. இது என்ன கதை இது? மெரினா கடற்கரை பகுதியில் தூய்மை பணிகளை தொடங்கி வைத்த சென்னை மேயர் பிரியா தன்னார்வலர்கள் உடன் இணைந்து தூய்மை பணிகளை மேற்கொண்டார். சென்னை மெரினா கடற்கரையில் பெருநகர சென்னை மாநகராட்சி நாட்டு நலப்பணி திட்டத்தின் தூய்மை பணி நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்த சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா தன்னார்வலர்கள் உடன் இணைந்து தூய்மை பணிகள் மேற்கொண்டார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற INTUC மாநில செயற்குழு கூட்டத்தில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. திண்டுக்கல் ரவுண்ட் ரோட்டில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் INTUC சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். அப்போது INTUCக்கு சொந்தமான சொத்து விற்பனை தொடர்பாக இரு தரப்புக்கு இடையே மோதல் நீடித்து வந்த நிலையில் செயற்குழுவில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் பரபரப்பான சூழல் நிலவியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.